ப்ளஸ் இன்றைக்கி எங்கள் ரோஸ் செடியில் ஒரு தேன் கூடு வச்சுருக்கு பாருங்க. தேன் கூட காமிக்கிற பாருங்க. தேனீச்சு அதனால மிஞ்சி போனால் இப்போ தான் நான் தேனீச்சு கலைக்க போகிறேன். அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அந்த தேனை வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து காமிக்கிற பாருங்கள். தேனீ வந்து எங்கள் ரோஸ் மரத்தில் ரோஸ் செடினா சின்ன செடிக்குள்ளே தேன் கட்டியிருக்குது. அதை வந்து இன்றைக்கி எடுக்க போகிறேன். அந்த தேனீச்சை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ உங்கள் முன்னாடி அதுதான் நான் வந்து அந்த பதிவு போடுறேன். அந்த நீங்கள் தேனீச்சு எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு அந்த தேன் கூழில் வந்து ஒரு 1/4 லிட்டரு தேன் வரணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ பார்க்குறது நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ரோஸ் பூக்கிற செடியை நீங்கள் பார்க்குறீங்க. நான் அந்த ரோஸ் செடிக்குள்ளேயும் தேன் கூடு இருக்குது. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. அதை நான் காட்டுறேன். இப்போ இங்கே செடி இந்த பூ அழகை முதல்ல பாருங்கள். அதுக்கு பிறகு தேனீ கூட பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பூவை பார்த்தோம். இப்போ வந்து இந்த பூவை பற்றி பேசுகிறோம். அதுக்கு பிறகு தேன் கூடை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். தேன் கூடு எதில் இருக்குது? அதான் ரோஸ் செடிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் பெரிய பெரிய செடியில் இல்லை, ரோஸ் செடிக்குள்ளே தான் தேன் கூடு வச்சுருக்கு பார்த்துருங்க. அது இப்போ சரி, முதல்ல இந்த பூவை பற்றி பேசலாமே. இந்த பூ வந்து நம்ம வாங்கி வந்து இந்த செடி பாருங்கள், 2 செடி தான். எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒன்று வந்து ரெட் கலர், சூப்பர் ரெட் கலர், அப்படி பாருங்கள், அழகாக இருக்குங்க, தனி ரெட்டு. ஒன்று வந்து லைட்டு ரெட்டு பார்த்துருங்க. இந்த 2 செடி தான் வாங்கி கரெக்டாக இது எவ்வளோ நாளாச்சு? 27 நாள் ஆகுது பார்த்துங்க. இந்த செடி வாங்கி 27 நாள் ஆகுது. ஆனால் வாங்கி பார்த்தோன்னா அங்கேயே நான் பூவுக்கு ஒரு மொட்டு தான் வச்சுருந்தது. கட்டன்னு காய்ச்சி எப்படி பூ ஊற்றுட்டு பாருங்க. கட்டன்னு பூத்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த எனக்கே அங்கே ஒரு மொட்டு தான் வச்சுருந்து. இங்கே வந்து இப்போ லைட்டாக இப்போ அந்த ரெட்டு வந்து ஃபுல் ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பனிக்கு வாடுன்னு பாருங்கள். முன்னாடி காமிக்கிற பாருங்கள். அந்த பனிக்கு அந்த செடி வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பூ வந்து அப்படி வாடுது பாருங்க. அந்த இன்னும் தெரியல, அந்த பனிக்கு அவ்வளோ நம்மளே மனசனே வாடும்போது அது பூ வந்து வாடாமல் இருக்குமா? ஒரு மாதிரி அது ஒரு சூட்டிப்பு இல்லாமல் இருக்கு பாருங்க. அந்த பூ வந்து ஒரு சூட்டிப்பு இல்லாமல், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் அந்த பூ வந்து இந்த பாருங்கள் பக்கத்தில் என்ன புல்ல காமிக்கிற பாருங்கள். அதுங்களா அந்த பூ வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கு பாருங்க. அது அந்த சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது பாருங்க. அதனால தான் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த செடியை வந்து என்ன பலபடி என்ன உரம் வைக்கலாம்னா இப்போ வந்து ஒரு ஆட்டம் புழுக்க வாங்க போகிறேன். வாங்கிட்டு வந்து பலபடி வைக்கணும். வச்சா தான் இது வந்து மேலேனா தண்ணி ஊறி வந்து ஊற்றிட்டாங்க. இப்போ தண்ணி மேலே ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் செடி வந்து நல்லா இருக்குங்க. செடி அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படி பார்க்கங்க அழகாக இருக்குது. அந்த தேன் கூடு அந்த பக்கத்து செடியில் இருக்குது. தேன் கூடு வந்து பக்கத்தில் இதே ரோஸ் செடி அது வந்து இதே வளர்த்தி தான் இருக்குது. அதில் தேன் கூடு இருக்குது. அது அங்கே தள்ளி இருக்குது. நான் அதை காமிக்கிறேன். இது இப்போ ஃபஸ்ட்டு பூ உங்களுக்கு காமிச்சிருவோம். அதனால தான் பூவெல்லாம் ஃபுல்லாக காமிச்சா தான் எனக்கு வந்து கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு இந்த தேனீ கூட்டை காமிக்கிறவங்க அதை நானே எடுக்க போகிறேன். தேன் கூட வந்து நான் எடுக்க போகிறேன். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் காமிச்சிட்டு உங்களுக்கு தேன் கூட லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் அதிர்ச்சியமாக பார்ப்பீங்க. அதனால தான் இப்போ இந்த பூ எத்தனை பூ இந்த பூ விடுங்க. 1 2 3 4 5 6 7 எனக்கு என்ன தெரியாது. இருந்தாலும் நான் வந்து என்னால் என்ன முடியல, அவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். 2 செடியில் அத்தனை இன்னும் நிறைய பூத்துருக்கு. நான் பாதி பறிச்சுட்டு இப்போ கொஞ்சம் சரி உங்களுக்கு நம்ம மக்களுக்காக ஒரு வீடியோ போட்டுருமே. நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் ஒரு வீடியோவானு கேட்பீங்க. இதில் தான் ஒரு அழகுங்க. நீங்கள் இப்படி நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, எனக்கு தெரியும். இந்த வீடியோலாம் நாங்கள் பார்க்காத வீடியோவாக நீங்கள் கேட்பீங்க. நம்ம இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறோன்னா நீங்கள் இந்த மக்கள் பார்க்கட்டும். நம்ம ஒரு செடியை பற்றில எவ்வளோ அழகாக பார்க்கும்போது இவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்க. எவ்வளோ அழகாக பூவெல்லாம் அப்படி மின்னுது பாருங்க. அப்படி பக்கத்தில் காமிக்கிற பாருங்க. அதில் அப்படி அழகாக இருக்குது பாருங்க. அந்த பூ பார்த்தோன்னே நம்மளுக்கே அப்படி பார்க்கணும். அப்படி சின்ன மொட்டு பாருங்க. மொட்டை பார்த்தீங்களா? மொட்டு பாருங்கள். அந்த மொட்டை பார்த்தோன்னே பாருங்கள் அப்படி அழகாக தெரியுது பாருங்க. அப்படி பார்த்துல அப்படியே வந்தோடனே பாருங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் அவரை செடியும் அந்த அவரை செடியும் காமிக்கிறேன். இப்போ இந்த ரோஸ் செடி உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சா தான் உங்களுக்கு அவரை செடி காமிக்க முடியும். பார்த்தீங்களா? பூ வந்து நிறைய பூ பக்கத்தில் காமிக்கிறேன். 3 பூ அப்படி ஒன்று சேருக்கு பாருங்க. அடவுது அது தேனீ அடைய பாருங்க. அந்த தேனீ அந்த பூ மேலே தேனீ பக்கத்தில் தேன் கூடு இருக்குது. தேனீ கூடு பக்கத்தில் வயிறு அங்குள்ள தேனு தான் அந்த பூவில் வந்து உறிஞ்சி குடிச்சிட்டு அதில் போய் அடையுது பார்த்துங்க. அந்த தேனியை காமிக்கிறேன். தேனியை கூட்டை காமிக்கிறேன். பார்த்தீங்களா? பாருங்கள், ஈச்சுக்கு தெரியுதா அந்த தேனி பாருங்கள். பார்த்தீங்களா? பாருங்கள், தேனியை கூட வந்து லாஸ்ட்டில் காமிக்கிறேன். பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பூ பாருங்கள். தேனீச்சு ஓட்டு பாருங்க. அதில் ஓடிச்சு. தேனியை பார்த்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேனியை உங்களுக்கு நேரடியாக காமிக்க பார்த்தேன். அந்த தேனி சரியாக வந்து தேனீச்சு ஓடிச்சு. அதனால் சரி பாருங்கள். அடுத்தல அவரைக்காய் காமிக்கிறேன்ட்டா இல்லை இதுவும் ஃபுல்லாக காமிச்சிருவோம். உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். பூ பார்த்தா ஒரு அழகாக இருக்கு பாருங்க. அழகாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அழகாக சூப்பராக மொட்டு பாருங்க. மொட்டோட சின்ன மொட்டை இருந்தாலும் இப்போ அப்படி பூவெல்லாம் பெருகுது பாருங்க. ஆனால் அந்த பனிக்கு என்ன காரணம் இல்லை. பனிக்கு மருந்து அடிக்கலாமா? மருந்து அதான் இன்றைக்கி நாளைக்கு உரக்கடலை மருந்து கேட்கணும். மருந்து அடிக்கலாமான்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சரி இது பனி காலத்துக்கு அப்படி தான் இருக்கும், நீங்கள் வந்து அடிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்களா அடிக்கலான்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. மருந்து வாங்க போகணும். அதில் வாங்க போகணும். அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். சரி பார்க்கலாம். இந்த செடி உங்களுக்கு அதனால நீங்கள் இந்த வீடியோ இன்றைக்கி ஃபுல்லாக போட்டுருவோம். நம்ம மக்கள்கிட்ட அந்த பூவெல்லாம் காமிச்சிருவோம்.
அப்படி நினச்சிட்டு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ பூ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பூவை பார்த்தல அப்படியே எப்படி எனக்கு எப்படி பார்க்க இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பர் பூ பாருங்கள் அருமையான பூ பாருங்கள் டாட்டா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ பாருங்கள் அடுத்தலேருந்து உங்களுக்கு பாருங்கள் அந்த தேனீ கூட வந்து காமிக்கிறேன். தேனீயோட கூட காமிக்க போகிறேன். தேனீ வந்து எங்கே இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் தான் இருக்குது. நமக்கு பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். அந்த பக்கத்தில் காமிக்கிறேன். லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். தேனீ இவ்வளோ நேரம் எப்படியும் ஒரு இன்னும் எத்தனை மில்லி தேன் வரும்னு தெரியல. ஒரு 4-8 பக்கம் வரலாம். 4-8 பக்கம் வர பார்த்துருங்க. சரி இப்போ வந்து ரோஸ் செடி அந்த பக்கத்தில் தேனீ உள்ளே இருக்குது பாருங்கள். உள்ளே தெரியுது பாருங்கள். என்ன பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தெரியலையா? என்ன பாருங்கள் மேலே தெரியும். மேலே பாருங்கள் நல்லா பாருங்கள் தெரியல. வரேன் இந்த உங்கள் பாருங்கள் ரைட்டு. அந்த ரோஸ் செடி பக்கத்தில் ஒரு அவரை செடி இருக்குது. அவரை செடி அவரை செடி இருக்குது. அது காமிக்கிறேன். அதையும் காமிச்சிடறேன் உங்களுக்கு. காமிச்சா தெரியும் பாருங்க. அவரை செடி காமிச்சிட்டு உங்களுக்கு தேன் கொடுக்க லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அவரை செடி பாருங்கள். பாருங்களா அவரை செடி சூப்பர் பூத்துருக்கு பாருங்கள். அழகாக பூக்குது பாருங்கள். பூ பாருங்கள். காய் இப்போ தான் பிடிச்சிருக்கு. பிஞ்சு எப்படி அழகாக பிடிச்சிருக்கு பற்றிலா. பிஞ்சு அழகாக இப்போ தான். ஆனால் பனிக்கு அவ்வளோ வாடிட்டு இருக்குது. அப்படியே பனிக்கு அவ்வளோ பூச்சியும் அவ்வளோ சின்ன செல்லு பூச்சி மாதிரி இருக்குது. சிறு பூச்சி மாதிரி இருக்குதுங்க. சிறு பூச்சி மாதிரி இருக்குது. ஆனால் பூ நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் கீழே உருந்துகிட்டே இருக்குது அவரை செடியில் பற்றிலா. அவரைக்காய் பிடிச்சிருக்குது. அவரைக்காய் நல்லா பிடிச்சிருக்கு. கொஞ்சமாக பிடிச்சிருக்குது. இத்தனோட பிடிச்சிருக்குது. பரவாயில்ல. இது வந்து ஆனால் பிடிக்குது அப்படி உருளுது. அப்படியே கீழே இதாகுது. நிறைய காய். இப்போ நான் இந்த இந்த மரம் வச்சு எவ்வளோ மரம் வச்சு கரெக்டாக ஆமாம் ஒரு 4 மாதம் ஆகுது பார்த்துங்க. 4 மாதம் ஆச்சு. நான் கரெக்டாக 4 மாதம் ஆச்சு. அவரைக்காய் ஒரு 10 கிலோ காய்ச்சிருக்குது. 10 கிலோ காய்ச்சி பார்த்துருங்க. 10 கிலோ காய்ச்சிது. 10 கிலோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்தோம். பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்தோம். இதுதான் அதெல்லாம் இப்போ வந்து பனி காலத்து சரியாக காய்க்க மாட்டேது. அதனால அந்த பக்கத்தில் அந்த மேலே பாருங்கள் அப்படி குடிமையாக இருக்குது பாருங்கள். காமிச்சிருக்காங்க பாருங்கள். தேன் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு தேன் கூட காமிக்காமல் இருக்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேன் கூட நம்ம எடுக்க நேரடியாக காமிக்க போகிறேன். அந்த தேனீ கூட வந்து நான் எடுக்க போகிறேன் பார்த்துங்க. தேனீ நான் எப்படி எடுக்க போகிறேன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இந்த செடிக்கு பக்கத்தில் வந்துங்கன்னா ரோஸ் செடிக்குள்ளே தேன் கூடு அது பக்கத்தில். அந்த வாங்க அப்படியே வாங்க. சரி அப்படியே வந்தால் ஃபுல்லாக உங்கள் அவரை செடி காமிச்சிட்றேன். பாருங்க. பார்த்தீங்களா பக்கத்தில் வெத்தலை செடி அதையும் காமிச்சிடும். வெத்தலை அப்படி பச்சை பசின்னு இருக்குது பாருங்க. பச்சை பசின்னு நம்ம வெத்தலை செடியை பாருங்கள். அப்படி அழகாக இருக்குது பாருங்க. அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வெத்தலை செடி அழகாக இருக்குது பாருங்க. செடி பார்த்தாலும் அப்படி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது பாருங்க. செடி இவ்வளோ அழகாக இருக்குது. இது பற்றிலா பாருங்க ஃபுல்லாக தெரியுது பாருங்க. எல்லாம் ஃபுல்லாக வெத்தலை செடி தான். அப்படி அழகாக இருக்குது தெரியுமா. பூச்செடி பாருங்கள். அப்படியே வெத்தலை அப்படி மின்னுது பாருங்க. அப்படி செடியை பார்த்தாலே உங்களுக்கு அழகாக இருக்குது. அழகாக இருக்குங்க. கற்பூர வெத்தலை எங்கள் ஊரில் இந்த வெத்தலை கற்புகளி வெத்தலை அதே சொல்கிறாங்க. ஆனால் வெத்தலை வழி செடியை பார்த்தோன்னா நல்லா அழகாக இருக்குது பாருங்க. செடி பட்டு இதாக இருக்கு பாருங்க. அதனால் நம்ம வந்து தாண்டி போகலான்னு பார்த்தோன்னா தாண்ட முடியல. ஆனால் சரி தாண்டி போகலாம். சரி உங்களுக்கு தாண்டி பக்கத்துலேயே உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். வாங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வெத்தலை செடி ஆட்டா பச்சை பசின்னு இருக்கு பாருங்க. வெத்தலை செடி அழகாக இருக்குது பாருங்க. அந்த தேன் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். தேன் கூட லாஸ்டில் காமிக்கிறேன். அந்த ரோஸ் செடி உள்ளே தான் தேன் கூட இருக்குது. அதை காமிக்கிறேன். அதனால் பார்த்துருங்க அப்படி வெத்தலை செடி பச்சை பசின்னு ஆட்டா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வெத்தலை செடி சார் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த பனிக்காலத்துக்கு வெத்தலை அப்படி ஒன்றும் வாடவே இல்லை. நல்லா இருக்குது. வெளியே இருக்குது வெத்தலை சுற்றி காமிக்கிறேன். அப்படி வெத்தலை பாருங்க. டென்னு சார் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வெத்தலை இப்படி அழகாக பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குது பாருங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தோம்னா அப்படி நம்மளுக்கே அப்படி பார்க்கணும். எனக்கே அப்படி பார்க்கணும் கூட ஆசையாக இருக்குது. இந்த வெத்தலை செடி அதுவும் சரி நம்ம மக்கள்கிட்ட காமிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. அப்படி தான் என் மக்கள்கிட்ட நேரலையே லைவில் போட்டுருவோம் அப்படின்னு போட்டேங்க. பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டு இப்படி அழகாக இருக்கு பாருங்க. சார் அப்படி வெத்தலை அப்படி மின்னுது பாருங்க. வெத்தலை அப்படி பார்க்குறக்கு அழகாக இருக்குது பாருங்க. வெத்தலை செடி பார்த்தீங்களா. ஆனால் எல்லோரும் கொடுங்க. வெத்தலை வந்து வரவங்களாம் கொடுத்துருவேன். நான் வரவங்க இப்போ வந்து அன்றைக்கி நிறைய பேர் கொடுத்தேன். பாதி பேருக்கு கொடுத்தேன். இப்போ அதுக்கு டக்குன்னு தழுவு வந்துகிட்டே இருக்குங்கோ பாருங்க. தழுவு பாருங்க. அப்படி தழுவு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. தழுவு பாருங்க. அப்படி பச்சை பசின்னு தழுவு வந்துருக்கு பாருங்க. ஆனால் வெத்தலை செடி பார்க்குறோம் அழகாக தான் இருக்குது. தேன் கூட அங்கே களைஞ்சமாக தெரியுது. பக்கத்தில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். தேன் கூட காமிக்கலான்னு பார்க்குறேன். சரி நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேன் கூட காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்களா நம்ம சூரியன் பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. சூரியன் சேர்வி சரி நன்றி. மீண்டும் வாருங்கள். அத்தனை பேர் வாருங்கள். அனைவரும் தொடர்ந்து வாருங்கள் அழைக்கிறோம். நான் உங்களுக்கு இப்போ தேன் கூட எடுக்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தேன் களைஞ்சிட்டு இருக்குது. டைம் வேறு முடிஞ்சு போச்சு. சாரி மன்னித்தருங்கள். அடுத்த வீடியோவில் நான் தேன் கூட நான் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு நேரலை காமிக்கிறேன். லைவ் காமிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி. மீண்டும் வருகன்னு தொடர்ந்து வாருங்கள். அனைவரும் வாருங்கள்.
நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி.